இந்த ஆட்டம் தென்றமட்டி அணியினருக்கும் மல்லமட்டி அணியினருக்கும் பரபரப்பான ஆட்டமாகும். இந்த ஆட்டத்திற்கு நிர்ணயிக்கப்பட்ட ஓவர்களோ 3. மல்லமட்டி அணியின் துவக்க ஆட்டக்காரராக பாரதி மற்றும் மிஸ்டர் எக்ஸ். ஆட்டத்தின் முதல் பந்து ஸ்கொயர் திசையில் அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ரன்களை கடக்கும் என்று பார்ப்போம். அங்கே ஒரு சிறு தடுமாற்றம். எடுத்து எறிவதற்குள் எத்தனை ஓட்டங்கள் என்று பார்ப்போம். எடுத்து எறிவதற்குள் 2 ஓட்டங்களை பெற்றுள்ளனர் மல்லமட்டி அணியினர்கள். அடுத்த பந்து மீடான் திசையில் அடிக்கப்பட்ட பந்து அங்கே எத்தனை ரன்கள் கடக்கும் என்று பார்ப்போம். அங்கே ஃபீல்டரால் தடுக்கப்பட்டு 1 ரன்களை பெறப்பட்டது. நெக்ஸ்ட் பால் அங்கே லாங்கான் திசையில் அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ரன்கள் கடக்கும் என்று பார்ப்போம். அங்கே ஃபீல்டரால் கேட்ச் செய்யப்பட அவுட் என்ற முறையில் வெளியேறுகிறார். ஆட்டத்தின் அடுத்த பந்து அற்புதமான பந்து வச்சுங்க, நல்லது டாட் பால் போட்டிருக்காரு. அடுத்த பந்து ஸ்கொயர் லெக்கில் அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ரன்கள் கடக்கும் என்று பார்ப்போம். அங்கே சிறு தடுமாற்றத்தினால் மேலும் 1 ரன் உயர்கின்றது. மொத்தம் 2 ரன்கள் பெறப்பட்டது. ஆட்டத்தின் அடுத்த பந்து நல்லது ஒரு ஷாட்டுங்க, மிட் ஆஃபில் அடிச்சிருக்காங்க. அங்கே ஃபீல்டரின் சிறு தடுமாற்றத்தினால் 4 ரன்களை கடந்தது. ஓவர் முடிவற்ற நிலையில் அணி எண்ணிக்கையோ 9. தனது அணிக்காக 2வது ஓவரும் தனக்கு முதல் ஓவரை வீச வருகிறார். முதல் பந்து நல்ல ஒரு ஷாட்டுங்க, ஸ்கொயர் லெக்கில் நல்லா அடிச்சிருக்காரு. எத்தனை ரன் பார்ப்போம். 1 ரன்கள் மட்டுமே பெறப்பட்டது. ஆட்டத்தின் அடுத்த பந்து நல்ல பந்துங்க, நல்ல பவுன்ஸ் போட்டிருக்காருங்க. பந்தை கீப்பர் நழுவ விட மேலும் 1 ரன். அடுத்த பந்து நல்லதொரு பந்து வச்சுங்க, மீண்டும் மீண்டும் கீப்பரின் சிறு தடுமாற்றத்தினால் அணிக்கு மேலும் 1 ரன் உயர்கின்றது. அடுத்த பந்து நல்லது டெலிவரிங்க, நல்ல சூப்பராக போடுறாங்க. அடுத்த பந்து அற்புதமாக வீசப்பட்டது வந்து மீண்டும் கீப்பரால் தடுமாற்றத்தினால் 1 ரன் உயர. அடுத்த பந்து அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து அங்கே எத்தனை ரன்கள் கடக்கும் என்று பார்ப்போம். அற்புதமான ஃபீல்டிங்க, நல்லா எடுத்திருக்காரு. 1 ரன்கள் மட்டுமே பெறப்பட்டது. 2 ஓவர்கள் முடிவற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கையோ 15, 1 விக்கெட் இழப்பிற்கு. அடுத்த பந்து அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து அங்கே எத்தனை ரன்கள் கடக்கும் என்று பார்ப்போம். 1 ரன்களை பெறப்பட்டது. ஆட்டத்தின் அடுத்த பந்து அற்புதமான பந்து வச்சு அங்கே டாட் செய்யப்படுகிறது. அடுத்த பந்து அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து அங்கே கீப்பரிடம் தஞ்சம் புகுந்து விக்கெட் என்ற முறையில் வெளியேறுகிறார். அவரின் இடத்தை பூர்த்தி செய்ய. ஆட்டத்தின் அடுத்த பந்து அற்புதமாக வீசப்பட்ட பந்து அங்கே நல்லதொரு ஷாட்டுங்க, ஸ்கொயர் திசையில் அடிக்கப்பட்ட பந்து அங்கே எத்தனை ரன்கள் கடக்கும் என்று பார்ப்போம். 1 ரன்களே பெறப்பட்ட. ஆட்டத்தின் அடுத்த பந்து அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து அங்கே எத்தனை ரன்கள் கடக்கும் என்று பார்ப்போம். அற்புதமான ஷாட்டுங்க, 6 ரன் அடிச்சுக்காருங்க. நெக்ஸ்ட் பால் அற்புதமாக வீசப்பட்ட பந்து டாட் செய்யப்படுகிறது. 3 ஓவர்கள் முடிவற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கையோ 22, 23 ரன்களை எடுத்தால் தென்றப்பட்டி அணியினர் வெற்றி அடையலாம். ஆட்டத்தின் முதல் பந்து அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து அங்கே எத்தனை ரன்கள் கடக்கும் என்று பார்ப்போம். 1 ரன்களை பெறப்பட்டது. அடுத்த பந்து என்ன செய்வார் என்று பார்ப்போம். சற்று ஒயிட் பால். ஆட்டத்தின் அடுத்த பந்து அற்புதமாக வீசப்பட்ட பந்து இங்கே ரன்கள் எதுவும் பெறப்படவில்லை. அடுத்த பந்து அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து மேலும் 1 ரன்களை பெறப்பட்டது. அடுத்த பந்து அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து அங்கே எத்தனை கடக்கும் என்று பார்ப்போம். அடுத்து எடுப்பதற்குள் 2 ரன்கள் பெறப்பட்டது. அடுத்த பந்து அற்புதமான பந்து வச்சுங்க, டாட் செஞ்சிருக்காரு. ஆட்டத்தின் அடுத்த பந்து சற்று விளைய பால் ஒயிட் என்று கொடுக்கப்படுகிறது. அடுத்த பந்து அங்கே அற்புதமாக கள்ளி திசையில் அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ரன்களை கடக்கும் என்று பார்ப்போம். 1 ரன்கள். அடுத்த பந்து அற்புதமான ஷாட்டுங்க, அங்கே அற்புதமாக அடிச்சிருக்காரு. 6 ரன்களுக்கு பெறப்பட்டது. அடுத்த பந்து அற்புதமாக அங்கே ட்ரை செய்து மேலும் அணிக்கு 1 ரன்கள் பெறப்படுகிறது. அடுத்த பந்து அற்புதமான ஷாட்டுங்க, அங்கே கவர் திசையில் அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்களை பெறப்பட்டது. ஆட்டத்தின் அடுத்த பந்து அற்புதமாக செய்யப்பட்ட பந்து அங்கே டாட். அடுத்த பந்து அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து
அங்கே லாங் ஆஃப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து நல்ல கேட்சுங்க, சூப்பராக எடுத்திருக்காரு. ஆட்டத்தின் அடுத்த பந்து திசையில் அடிக்கப்பட்ட பந்து அங்கே எத்தனை ரன்களை கடக்கும் என்று பார்ப்போம். 1 ரன்கள் மட்டுமே பெறப்பட்டது. 1 ஓவர்களுக்கு 4 ரன்களை அடித்த செண்டப்பட்டி அணியினருக்கு வெற்றி. ஆட்டத்தின் கடைசி ஓவரில் தங்கள் முதல் பந்தையும் போட வருகிறார் முத்து. முதல் பந்து அற்புதமான பந்து வச்சுங்க, நல்ல ஒரு பந்து வச்சு. ஆட்டத்தின் அடுத்த பந்து அற்புதமாக வீசப்பட்ட பந்து அங்கே கீப்பர் மிஸ் செய்யப்பட ஒரு ரன் அவுட்டுங்க. நல்ல பட்டி அணி தான் நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஆட்டத்தின் அடுத்த பந்து அற்புதமான பந்து விட்டு சற்று வெளியே பந்து ஒயிட் கொடுக்கப்படுகிறது. அடுத்த பந்து அற்புதமான பந்து வச்சு அங்கே நல்ல கேட்சுங்க, நல்லா பிடிச்சிருக்காரு. இதை மிஸ் செய்யப்பட ரன் அவுட் செய்யப்படுகிறது. ஆட்டத்தின் அடுத்த பந்து நல்ல ஷாட்டுங்க, அங்கே லாங் ஆஃப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து அங்கே கேட்ச், நல்லது ஒரு கேட்சுங்க. 3 பந்துகளுக்கு 3 ரன் அடிக்கலைங்க. பரபரப்பான ஆட்டமாகும். அற்புதமாக வீசப்பட்ட பந்து அங்கே டாட் செய்யப்படுகிறது. ரன் அவுட், அங்கே ஒரு ரன் அவுட் சான்ஸுங்க, ரன் அவுட் செய்யப்படுகிறது. ஆட்டத்தின் கடைசி பந்து 1 ரன்களுக்கு 2 ரன்கள் எடுத்தாக வேண்டும். அற்புதமாக வீசப்பட்ட பந்து அங்கே ரன் அவுட்டுங்க, ஜெயிச்சிருக்காருங்க. மல்லப்பட்டி அணியினர் வெற்றி வாகை சூடியிருக்காங்க அந்த மேட்ச்சில். ஆட்டத்தின் கடைசி பந்து 1 பந்துகளுக்கு 2 ரன்கள் பெற வேண்டும். அங்கே அற்புதமான பந்தை வச்சுங்க, வேறு லெவல் பண்ணியிருக்காருங்க அந்த பையன். தோல்வியில் இருந்த தனது டீமை மொத்தமாக மாற்றி இவங்களுக்கு வெற்றி வாகை சூடி வச்சுருக்காரு இந்த பையன். வருங்காலம் நல்ல பிளேயருங்க, குவாலிட்டியான பிளேயருங்க.